Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங் ப்ளவுஸ் வந்து மேலே வச்சிருக்கேன். ப்ளவுஸ் பீஸ் வந்து கீழே வச்சிருக்கேன். ப்ளவுஸோட முன் பகுதியில் வந்து லைனிங் வச்சு நீங்க அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக் லைன் வந்து இன்னைக்கு நம்ம நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது நல்லா நீட்டாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. லைனிங் பீஸ் வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் வந்து ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்களோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நார்மலாக வந்து எல்லா லைனிங் ப்ளவுஸ்க்குமே வந்து இதுதான் மெத்தடு. ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி ப்ளவுஸில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா சாரீ வந்து கான்ட்ராஸ்டான கலர் நல்ல ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸு. சென்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட ஷோல்டர்ஸ் வந்து ரெண்டையுமே ஒன்றா வச்சுட்டு நீங்கள் சென்டர் பீஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் சைட் டிசைன் தான் இது. அதனால் நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மட்டும் இன்றைக்கி நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து சின்னதாக ஒரு பார்டர் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். ஃபுல்லாக நான் வந்து பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். திலகம் ஷேப்பில் வந்து 2 சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணியிருக்க பீஸை வந்து ஃபஸ்ட்டு சின்ன பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ப்ளூ கலரில் வந்து கிளாத் இருக்கும். ஸோ இந்த கிளாத் வந்து அடியில் வச்சுட்டு மேலே வந்து இந்த கேன்வாஸ் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அயனிங் பண்ணிக்கோங்க. அயனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணியிருக்க 5 பீஸுமே வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த கார்னர்லேருந்து தையல் போட ஆரம்பிச்சுட்டு முடியும் போது வந்து அதிலே வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேம் சைஸ்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி 2-3 பெட்டல்ஸ் வந்து மேலே வைக்க போகிறோம். நம்ம சைடில் ரைட் சைடில் வந்து வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீஸ் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் 2 சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன், ஒன்று பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து சின்னது எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெரிய பீஸுமே வந்து இதே மெத்தட்லேயே ஃபுல்லாகவே நான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கீழே இருக்க அந்த பெண்ட் எல்லாமே வந்து ஒரே இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எல்லா பீஸையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கே வந்து அடியில் இருக்க கிளாத்தை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து பிசுறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ தான். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வியூ பண்ணி காமிக்கிறேன் சாரீ எப்படி இருக்குன்னு. பீஸ் எல்லாமே நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கும் பீஸு. அந்த பீஸில் வந்து நான் நல்ல ஒரு கிராஸ் பீஸாக எடுத்திருக்கேன். நான் கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம இந்த கட் பண்ண பீஸ் பெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லா பீஸுமே வந்து தனித்தனியாக நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம்.
பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். பைப்பிங்க்கு வந்து அடியில் கிளாத் வச்சுக்கோங்க. கிளாத் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பெட்டல்ஸ், அதுக்கு மேலேயே வச்சு நீங்கள் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான், பட் ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாரீக்கு மேட்சாக இருந்தது. சாரீ ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ளோரல் பேட்டர்னில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் மாதிரி டிசைன் வச்சுருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பைப்பிங் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் கார்னரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் வந்து நீங்கள் பைப்பிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த ஃப்ளவர் வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஒரு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு. சேம் கலர்லேயே நம்ம பைப்பிங் வைக்கும்போது சிங்கிள் கலராக தான் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் எந்த பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது பைப்பிங்க்கும் இதுக்கும். ஃபுல்லாக நம்ம எல்லா பீஸ்லேயுமே வந்து நான் இதே மாதிரியே பைப்பிங் வச்சுக்க போகிறேன். எனக்கு ப்ளவுஸ் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக கிளாத் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வைங்க. சேம் கலர் எல்லாத்தையும் நீங்கள் ஜரி கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு பேஸ் என்ன கொடுக்குறோன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன டிசைன் வச்சோன்னாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா பீஸ்லையுமே நான் இதே மாதிரி பைப்பிங் கொடுத்துட்ருக்கேன். பைப்பிங் கொடுக்கும்போதுமே பார்த்திங்கன்னா நான் அந்த கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல எட்ஜில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் பீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து நீங்கள் தையல் போட ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஃபுல்லாக நான் வந்து இதே மாதிரி எல்லா பீஸுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். 5 பீஸ் வச்சுருக்கேன் நான். சின்ன பெட்டல்ஸ் வந்து 5 வச்சுருக்கேன். ஸோ அந்த 5மே ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பைப்பிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் இதில் வேறு எந்த வேலையுமே கிடையாது, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி எந்த வேலையும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் அது. உள்ளே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கார்னர் இருக்குல்லையா அந்த இடத்தையும் வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு தையல் போட்டிருக்கேன். லாஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்த லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது உங்களுக்கு. இதே மாதிரி நான் 5 பீஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பெரிய ஷேப்பில் வரைஞ்சிருந்தோம் இல்லையா அந்த பெட்டல்ஸ், அதுவுமே வந்து இதே மாதிரியே பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான், ஒரே மாதிரி தான். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியே வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. பெருசாக வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஷோல்டர்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சின்னதாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது, ஷோல்டர்ஸ் பெருசாக இருக்குது, பாடியுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்தால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. ஓவரால் வந்து எல்லா பீஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்க பீஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம். அந்த 5 பீஸுமே வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சென்டர் மார்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருந்ததுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வச்ச மாதிரியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்க பீஸ் எல்லாத்துக்குமே வந்து லைட்டாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் வந்து நகலாது. சேம் டைம் வந்து தைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து நெக்லைனுக்கு பக்கத்தில் இருக்க பீஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்ம சைடில் இருக்க பீஸ் எல்லாமே அப்படியே வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி உள்ளே நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறதுனால நான் ப்ளூ கலர் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் கலரில் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு.
அந்த சென்டரில் இருக்க பீஸுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா சென்டரில் நம்மளுக்கு பீட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை தனித்தனியாக வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பீஸுமே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நான் அந்த 5 பீஸுமே வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வச்சு நான் ஃபுல்லாக தையல் போட்டுகிட்டே இருக்கேன். லாஸ்ட் வரைக்குமே தைச்சி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சின்ன பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸுமே வந்து சைடில் வச்சு நான் ஃபுல்லாக தையல் போட போகிறேன். ஸ்டார்டிங் நீங்கள் போடும்போதும் ஃபினிஷிங் பண்ணும்போதும் வந்து நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை ஃபினிஷ் பண்ணும்போதோ ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுக்கல அப்படின்னா தையல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுட்டே வரும். ஸோ அதனால் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி 2-3 தையல் வந்து சேர்த்தே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் வந்து நம்ம ஷோல்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர்ஸ்க்கு நேராக இருக்க பார்ட்டில் வந்து சைடாக இருக்கிற மாதிரி நான் அந்த பெட்டல்ஸ் வச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெக்லைனுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஜாயிண்ட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு 3 பெட்டல்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கும் மேலே இருக்க பீஸில் வந்து ஒரு 2 வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் ஷோல்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து சின்ன பீஸ் வந்து நான் வச்சு தையல் போட்டதுனால எனக்கு வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது பீஸ் எதுவுமே வந்து உள்ளே போகலை. ஸோ அந்த ஷோல்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி அதே அளவில் இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது பீஸ் எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து அந்தளவுக்கு அழகாக தெரியாது உங்களுக்கு போடும்போது. ஃபுல்லாக பாருங்கள், கீழே இருக்க பீஸுமே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்து நான் ஒரு சின்னதாக 2 பீஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருங்க நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். ரொம்ப ஈஸியாக இருந்தது. சீக்கிரமாகவே வேலையும் முடிஞ்சது எனக்கு. ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ ரைட் சைடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால நான் சின்னதாக வந்து ஒரு பார்டர் மட்டும் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். பார்டருக்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்ல ஒரு கிராஸ் பீஸாக தான் எடுத்திருக்கேன் நான். மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸில் நீங்கள் பார்டர் கொடுக்குறீங்க, தனியாக வந்து பீஸ் வச்சு பார்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு அந்த நல்ல அந்த பெண்டெல்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். சுருக்கம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நானுமே வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து நான் எடுத்திருந்தேன் பீஸை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடிச்சுட்டு கார்னரில் மட்டும் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பீஸை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். ப்ளவுஸுமே வந்து நான் பார்டர் கொடுக்குறேன் இல்லையா, அதில் சென்டர்லேருந்து லைட்டாக வந்து ரைட் சைடில் வர்ற மாதிரி லைட்டாக ஒரு கட் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் கொடுத்துருந்தோம்ல, அதை கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு பெண்டு கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் பார்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ஒன் சைடாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை மடித்து நீங்கள் தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா கீழேயுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுக்கலையுமே வந்து நீங்கள் சேம் கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே வந்து நம்ம லைட்டாக ஒரு கட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அந்த கட்டிங்கில் வந்து அந்த பார்டர் கொடுக்கும்போது சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்க போகிறீங்க பார்டர் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ஓவரால் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபினிஷிங் லுக் வந்து நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஸ்லீவ் இதுக்கு எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். நார்மலாக வந்து ஸ்லீவ் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே அந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்பீங்க இல்லையா, அதையுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சென்டரில் இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நான் ஒரு ப்ளீட்டட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக சென்டர் பேட்டர்ன் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். மேலே இருக்க பீஸ்லேயும் சரி கீழேயுமே வந்து எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் டீப்பாக வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் எல்லாமே வந்து வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையல் போடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுவுமே வந்து இது ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால ரொம்ப ஈஸியாகவே ஃபினிஷ் பண்ணலாம். இதில் வந்து நான் பஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பேக் நெக்குக்கு ஏற்ற மாதிரி 2-3 பெட்டல்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் அந்த ஸ்லீவை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே கொடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்க பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் மட்டும் நான் ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து ப்ளீட்டட் கொடுக்க போகிறேன். ஹைட் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஹைட் நார்மலாக வந்து ஒரு 5 இன்ச்சஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதிலிருந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. கீழே ஒரு 1 இன்ச்சு, மேலே ஒரு 1 இன்ச்சு. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். சீக்கிரமே பிரிஞ்சு வராது ப்ளவுஸு. ஃபுல்லாக நான் ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து நல்ல ஒரு ப்ளீட்டட் கொடுத்துட்டே இருக்கேன். நான் சேம் சைடே தான் நான் வந்து ப்ளீட் வச்சுட்டே இருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரே சைடில் இருக்கிற மாதிரி நான் ப்ளீட் வச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கு இதிலே வந்து லைட்டாக வந்து பஃப் இருக்கிற மாதிரி வேணும், லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளீட் வச்சுக்கிறீங்க இல்லையா, அதை வந்து ஆப்போசிட் சைடில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பஃபியாக தெரியும். லைட்டாக வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீட்டட் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நான் பின்னாடி ஒரு லைனிங் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு க்ரீன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க 2 சைடுமே. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து நம்ம அப்படியே வச்சு தையல் போட போகிறோம். ப்ளவுஸில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த சென்டர் பீஸை வந்து கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பீஸை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் நான் பேக் நெக்கில் வந்து எந்த ஒரு லேஸ் ஒர்க்குமே கொடுக்கல. ஸோ அதனால் இதையுமே வந்து ப்ளைனாகவே நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். சைடில் வந்து நெக்லைனில் மட்டும் லைட்டாக ஒரு பீட் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறோம். பீட் லேஸ் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஸ்லீவ்லேயுமே வந்து கீழே இருக்க பேட்டர்னில் மட்டும் ஒரு பீட் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் வந்து ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து ஃபுல்லாக வந்து பீட் லேஸ் கொடுத்துருக்கேன். நான் லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயுமே வந்து சென்டரில் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். சீக்வன்ஸ்க்கு மேலே வந்து ஒரு சின்ன பீடு வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து நம்ம பீட் ஒர்க் மட்டும்தான் கொடுப்போம். அப்படி இல்லாட்டி ஸ்டோன் மட்டும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸ்லீவ் பேட்டர்னுமே பாருங்கள், ஸ்லீவ் வந்து நம்ம ப்ளீட்டட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல சென்டரில் நான் ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். கீழேயுமே வந்து ஃபுல்லாக நான் பீட் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் டசல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த தடவை. ரொம்ப நீட்டாக இருந்தது. நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஒரு டபுள் லேயர் மாதிரி கொடுத்துருந்தேன், ப்ளூ வித் க்ரீனில். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த ஃப்ளவர் பேட்டர்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட saree வியூ பண்ணி காமிக்கிறேன். saree பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ப்ளூ கலர் தான். அண்டு பார்டர் மாதிரி இல்லாமல் அதிலேயே கொஞ்சம் ஷேடிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுமே கான்ட்ராஸ்டான கலர்ஸ் தான். ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்துடும். அண்ட் முந்தியுமே வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரீக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.